ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சோயா வெஜ் பிரியாணி தான். அதை எப்படி நம்ம யம்மியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு தேவை நம்மளுக்குன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, நட்சத்திர சோம்பு, பிரிஞ்சி இலை, அதெல்லாம் நம்மளுக்கு தேவை. இதெல்லாம் தாளிக்க தேவையான பொருள். நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் புதினா, கேரட், அப்புறம் பீன்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன். மீல் மேக்கரை ஒரு 15 மினிட்ஸ் வந்து சுடு தண்ணியில் போட்டு வச்சது. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர், சாம்பார் பொடி, அப்புறம் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன். பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 அன் ஹவர் முன்னாடி ஊற வச்ச அரிசி. ஃபஸ்ட்டு குக்கரை சூடு பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றி ஹீட் ஆன உடனே நம்ம வச்சுருக்கோம்ல அந்த ஸ்பைசஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த எண்ணெய் நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போனோடனே வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பச்சை மிளகா போட்டுக்கலாம். இந்த பாருங்கள் நல்லா வதங்கிச்சு. இந்த டைமில் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டு இன்னும் நல்லா அது நல்லா மசிய பார்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல மீல் மேக்கர், அதை போட்டுக்கலாம். மீல் மேக்கர் வதங்கிட்டதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம காரம் வச்சுருந்தோம் பாருங்கள், மிளகாத்தூள், சாம்பார் தூள், ரெட் சில்லி பவுடர், அதெல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் ஒரு ஸ்பூன். இப்போ கேர்டை வந்து தயிர் வந்து நல்லா எடுத்து நல்லா கலந்துக்கிட்டு, இது ஆப்ஷன் தான், லெமன் வந்து குடிக்கிறவங்க குடித்திக்கோங்க, நான் கேர்டுக்கும் ஊற்றுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் 7 கப் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் எடுக்கிறது வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அது 3.5 கப் எடுத்ததால் தண்ணி 7 கப். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை ஊற வச்ச அரிசி 1/2 அன் ஹவர் முன்னாடி ஊற வச்ச அரிசியை அதில் போட்டுடணும். அரிசி நல்லா வந்து லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு கப்பில் வந்து லெமனும் ஏலக்காய் பவுடர் ஒரு பிஞ்ச் போட்டு கரைச்சி அதில் ஊற்றிட்டு புதினா போட்டு இதை க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சுட்டேன். இப்போது நம்ம விசிலுக்காக வெயிட் பண்ணுறோம். விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பு அணைச்சிட்டு நம்ம இந்த ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதோ விசில் வந்துடுச்சு. அணைச்சிட்டு ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்மளோட டேஸ்டியான யம்மியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடியில் கூட ஒன்றுமே ஆகாது, அடி கூட பிடிக்காது, நல்லா இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட சூடு ஆவி வந்து அதில் இதுவும் மறைக்குது, ஆனால் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் டெக்ஸ்சர். இதை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.